ஆனா சீனியோட அசல் சோப்பு பிரவுன் சுகர், அதுக்கு குளோரின் அடிச்சு தான் வெள்ளையாகிற. சுகர்ல 18% கெமிக்கல் இருக்கு. ஒயிட் சுகர்ல, ரெட் சுகர்ல கெமிக்கல் இல்ல. இதை திண்டா என்ன நடக்கும்? இஷ்டத்திலே சாதானே வெள்ள சீனிய திண்டு. கோயிலஸ் கோழி ஒரு கோழிய நல்லா புளிஞ்சு அதுல ஜூஸ் எடுத்து குடிங்க பாப்போம் யாராவது. அடுத்த நாள் டிரான்ஸ்பர் டு கபர் செஞ்சு பாருங்க. ஏண்டா இன்றைக்கு ஜனாதா நாளை கபர்ல. ஒரு பாய்லர் கோழிய அப்படியே கஷ்டப்படும். அப்படியே என்ன செய்யற என்ன தகத்து புள்ளிஞ்சு அதுல சார புல்ல எடுத்து அதை குடிங்க பாப்போம் ஆன் த ஸ்பாட். இது நஞ்சி பாப்பா, இதை விடுங்க. இதை தொழில் செய்யவும் வேணா யாரும், இதை சாப்பிடவும் வேணா யாரும். எல்லாம் எல்லாம் ஒன்றா பேசுறா. எல்லாம் கோதம்மா, இங்க கோதம்மா நஞ்சே நஞ்சுதான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன். ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹ் ரெண்டு பாதியை படுத்தான், ரெண்டு பார்ட், ரெண்டு பிரிவு. ஒன்று மருந்து, ஒன்று நோய். ஒன்று மருந்து, ஒன்று நோய். தண்ணியில ரெண்டு கிருமி மீகி. என்ன கிருமி? விட்டமின் மீகி, நோய் கிருமி மீகி. ரெண்டையும் சேர்த்து குடிச்சா விட்டமின் நோய் கிருமியை கொல்லும். இது தெளிவான உதாரணம் தான். புகாரில ஹதீஸ் வருது, இதா வகாத் துபாபு ஃபீ ஷராபி அஹதிக்கும் ஃபல்யக்மிஸு தும்ம லியன்ஸஹு ஃபைன்ன ஃபீ அஹதி ஜனாஹிஹி தாஉ பில் ஆஹிரி ஷிஃபா. உங்களோட பானங்களுக்குள்ளால ஈ முழுந்தா ரெண்டு சிறையும் தாட்டி எடுங்க. ஏன்னா ஒரு சிறையில நோய், இன்னொரு சிறையில மருந்து. கோதம்பு கொட்டையில உள்ளுக்குள்ள வெள்ள பகுதி, வெளியில் உள்ள தொலி. வெளியில் உள்ள தொலி மருந்து, உள்ளுக்குள்ள வெள்ள பகுதி நோய். என்ன செய்யற? கலட்டி எடுக்கிற. தொலிய மட்டும் ஒரு கிலோட விலை $26. எவ்வளவு விலை? $26 எவ்வளவு? 4000 ரூபாய் விலை. இந்த கொட்டையை கொண்டாந்து கடல்ல தள்ளுற. மீனுக்கு சாப்பாடு எது? வெள்ளைய. இத பிரீமா கம்பெனி எடுத்து மாவாக்கி அனுப்புற. ஸ்ரீலங்காவில் உள்ள ராஜாக்களுக்கு தின்ன கொடுக்கு. நாசமா போங்கடான்னு அனுப்புறேன். எங்கட மெடிசினை விற்கிறோம், மாறே நிறுங்கன்னு அனுப்புறேன். பாகிஸ்தான்காரனுக்கு இந்த ஒரு நோயும் இல்லை. போய் கேட்டு பாருங்க. பாகிஸ்தான்காரன கதையை சொல்லும். லிமிட்டட் அன்லிமிட்டட் சொல்லலாம். தன்யவாக சொல்றேன். துபாய் கட்டார்ல வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கையோ. பாகிஸ்தான்காரன் செஞ்ச வேலையில அறவாசி செய்யலுமா? ஏழுமா? காவாசி ஏழுமா? அவன் ஒரேடியா 6 சிமெண்ட் மூட்டை அடிச்சு கொண்டு 18 கட்டு பில்டிங்ல ஏறி நிற்பான். நீங்க ஒரு மூடை அடிப்பீங்களா? ஒரு மூடை. உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஏசி ரூம் வேணும். உட்கார்ந்தா புட்டுவத்துலதான் உட்காரணும், நிலத்துல உட்காரலாம். ஏன்னா முழு எஜுகேஷனும் புட்டுவத்துல. எஜுகேஷனும் எங்க? புட்டுவத்துல. நிலத்துல உட்காரவே முடியாது. அவன் உடம்புல அவ்வளவு சக்தி. அவன் திங்கிறது ஆட்டாமா ரொட்டி. என்ன ரொட்டி? ஆட்டாமாண்டா என்ன? கோதம்பு கொட்டே தொலியோட அரைச்சமா, அதுவும் கோதுமை தான். அதுல நோய்க்கு மருந்து இருக்கு. இதுல நோயே நோய் தான். பேக்கரி ஐட்டம் என்னத்தை திங்கிற? ஈஸ்ட் திங்கிற. ஈஸ்ட் ஒரு 10 கிராம் தந்தா வாயில போடுவீங்களா? 13 தொடக்கம் 18 கிராம் வரைக்கும் ஒரு ராத்தல் பான்லைக்கு ஹவு ஹவுன்னு பொத்துற. நாசமா போங்கடான்னு தம்பிக்கு இன்னைக்கு கொண்டிருந்தாங்க. எங்கட ஜமாத்துல ஒருத்தர் ஜோக்கி ஆயில். என்ன ஆயில்? சன்ஃபிளவர் ஆயில். என்னைக்கு அதுல என்னைக்கு காவாசி ஆயில், முக்காவாசி கெமிக்கல். முக்காவாசி கெமிக்கல். ஸ்ரீலங்கால ஒரு 15 வருஷத்துக்கு உள்ளால டாக்டர்ஸ் மாதிரி சொல்ல தொடங்கினாங்க. ஞாபகம்? தேங்கெண்ணெயில கொலஸ்ட்ரால் ஞாபகம் இல்லையா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை வச்சுவோம். தெரிஞ்சவங்க இப்படி ஒரு நடந்து இப்படி இப்படி இப்படி
பாத்தீங்களா? தெரிஞ்சவங்க மஜ்லிஸ் இருக்கிறாங்க. இது வந்தது WHO இருந்து. ஏனென்றா அமெரிக்கா இந்த ஆயில ப்ரமோட் பண்றதுக்காக வேண்டி உலக நாடுகள்ல அந்தந்த ஊர்கள்ல பாவிக்கிற ஆயில் எல்லாத்தையும் பத்தி பேட் பிக்சர் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணி, இந்தியால கடுகு எண்ணெய பத்தி எள்ளுடைய எண்ணெய் நல்லெண்ணெய் அதுல நோய்கா, அது உடம்புக்கு ராகத்தே ராகத்துதான். நல்லெண்ணெய பத்தி, கடுகு எண்ணெய பத்தி, தேங்காய் எண்ணெய பத்தி எல்லாத்தையும் பத்தி கேவலமான வார்த்தையில் பாதிக்கப்படும். நோய் 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 நோய். இன்னைக்கு மருவ டாக்டர்ஸ் என்ன சொல்ற? மரக்கறி என்ன பாவிக்க வேணும், மருவா சன்ஃபிளவர் ஆயில் பாவிக்க வேணும், தேங்காய் இருக்கிற கொலஸ்ட்ரால் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்ற. ஒரு சமுதாயத்தை கபருக்கு அனுப்பிட்டு இன்னொரு சமுதாயத்தை நோயாளியாக்கி இன்னும் போட்டைய வச்சுட்டு இப்ப கதை. அல்லாஹ்வை மன்னிச்சுவோங்க எல்லாருமே. இரண்டாவது முறை மன்னிப்பு கேட்கிறேன், மூணாவது முறை கேட்கிறேன், கடைசிக்கும் சேர்த்து. ஆனா இத சதி எண்டாவது விளங்கிட்டு மௌத்தா போங்க. என்ன செஞ்சிட்டு குறைஞ்சது இது சதி, இதுல நாங்க மாற்றிக்கொண்டோம் என்றதை விளங்கிட்டாவது மௌத்தா போங்க. இந்த அரசியல், இந்த பொருளாதாரம், இந்த சுகாதாரம், இந்த டிஃபென்ஸ், இது அவ்வளவையும் சரி என்று ப்ரமோட் பண்றதுதான் மீடியா. சரி என்று ப்ரமோட் பண்றதுதான் மீடியா. அதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் எப்பயாவது கெடுதி சொல்லிக்க. உப்பிக்கு உப்பிக்கு உப்பு வீட்டுல பாவிக்கிற உப்பு, தூள் உப்பு, கட்டி உப்பு, என்ன கலர்? வெள்ள வெள்ளையா இருந்து வெள்ள. அதுல என்னைக்கு என்னைக்கு அயடின் கலந்த உப்பு. நீங்க அந்த பக்கத்தை எடுத்து வாசி பாருங்க. இன்னைக்கு வாசிக்காது என்ன வாசிச்சோம் சொல்லுங்க. குளிர்மையான இடத்தில் வைக்கவும். சத்தமா சொல்லுங்க. நீரில் கழுவ கூடாது. அதுக்கு சூடு பட்டா அது நஞ்சா போற. அதுக்கு சூடு பட்டாது நஞ்சா போற. உப்பு நஞ்சாவுரா, உப்பு நஞ்சாவுரா. அதுல ஒரு அயடினும் இல்ல, ஒரு சக்தியும் இல்ல. உடம்புக்கு மனுஷனை நாசமாக்கி போடுற ஐட்டம் இது. மனுஷனை கொள்ற ஐட்டம் இது. தூளுப்பும் பாவிக்க வேணும், மெல்ல கட்டியுப்பும் பாவிக்க வேணும். நீங்க பாவீங்க தோல் பதனிடுறதுக்கும் கருவாடு காய்க்கிறதுக்கும் வைக்கிற உப்பு, ஊத்த உப்பு. என்ன உப்பு? ஊத்த உப்பு. அதை பாவீங்க, உடம்புக்கு ஆபியத்தாய். நான் சொல்றேன் ஊத்த தண்ணி குடிங்க, ஊத்த உப்ப பாவீங்க. வருவா புழு வச்ச வாழைப்பழம் தின்னுங்க. என்ன வாழைப்பழம்? கண்டிக்கா. ஒரு சைடு வறண்டு, ஒரு சைடுல அப்படியே என்னமோ படிஞ்சு, அதை அப்படியே வெட்டி போட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிடுங்க. புழு வச்ச மரக்கறி எடுங்க. பதாருக்கு போனா என்ன மரக்கறி எடுக்கணும்? புழு அந்த மரக்கறி. எங்கேயாவது குத்தியா அதை தேடி எடுங்க. அதுல அந்த பாதியை வெட்டி வீசுங்க, எடுத்து சாப்பிடுங்க. ஏண்டா அதுல நஞ்சு இருக்காது. நஞ்சு இருந்தா புழு முதலாவது செத்து. அப்படி இல்லைன்னா வீட்டு தோட்டத்துல நாட்டுங்க. புழு வராமிக்கிறதுக்கு வலிக்கு என்ன செய்யுங்கன்னா நெட்டிக்கிற நெட், நொல்லும்பு வலை, நொல்லும்பு வலைக்கு வர நெட் புடவை வைக்கிற அந்த புடவையால ஃபுல்லா கவர் பண்ணி வேலி அடுத்தா பூச்சிக்குள்ளுக்கு போய. மேலால கூரை போடணும். என்னத பொலித்தீனால. உள்ளுக்கால புல் பேக். உள்ளுக்கால எந்த ஒரு கிருமி இந்த பூச்சிக்கு உள்ளுக்கு போயலாம். அந்த இடத்துல மரக்கறி நாட்டினா புழு இல்லாம மரக்கறி வளரும். இன்றைக்கு அமெரிக்கா இந்த முறையில தான் மரக்கறி வளர்க்குது. இன்றைக்கு அமெரிக்கா இந்த முறையில தான் மரக்கறி வளர்க்குது. லண்டன்ல இந்த முறையில மரக்கறி வளர்க்குறாங்க. உங்களுக்கு ஆதாரங்கள் தேவைன்னா உங்களோட ஊர்லயே காட்டுவேன். வாங்க, அங்குள்ள மக்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. விளங்கிட்டா? அதனால குறைஞ்சது இவங்க யார்த விரோதி? மனித விரோதிகள். இவரை காப்பது என்ன தெரியுமா? 2050 ஆகக்குள்ள உலகத்துல 50 கோடி மக்கள் தான் வாழணும். எவ்வளவு வாழணும்? 50 கோடி மக்கள் தான் வாழணும். இதுக்காக வேண்டிதான் நாடுக்கு நாடு ஊட்டி ஊட்டி இருந்தாங்க.